நான் சும்மா இருக்க கூடாது. அப்படியே சும்மா இருந்தா என் சக்தி கிட்ட அசிங்கம். இவன் என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியுங்கப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா என் சக்தி அசிங்கப்படவே கூடாது. ஊரு முன்னாடி அவன் தலை குனியவே கூடாது. ஒரே வழி என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்றதுதான். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கப்பா. நீ சொல்றேன் நான் சொல்றேன்னு போட்டி தான் போடுறீங்களே தவிர யாரும் சொல்ற மாதிரி தெரியல. அதானே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெளிவா சொன்னா தானே தலைவருக்கும் புரியும். நீ நான் சொல்றேன்னு சொல்ற, அவன் என்னடா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடா நடக்குதுங்க? ஆமாப்பா, யாராவது ஒரு ஆள் என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்க. அப்படின்னா நான் நல்ல முடிவா எடுக்க முடியும். நானே சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு. ஐயோ, இவ சொல்ல போறாளா? இவ சொன்னா நம்ம தானே மாட்டுவோம். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. விடக்கூடாது, இவள சொல்லவே விடக்கூடாது. இதுக்கு என்ன பண்றது இப்ப? அதத்தானே எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இப்பயாவது இவளுக்கு நல்ல புத்தி வந்துச்சு. சீக்கிரம் சொல்லுடி. ஐயா அது வந்து நீ என்ன சொல்ல போற? அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு எதையாவது ஒன்னதானே சொல்லுவ. என்னப்பா தமிழ், சொல்ல வர பிள்ளைய சொல்ல விட மாட்டா போலக்கியே. ஐயா அது பொம்பளை பிள்ளை, சொல்றதுக்கு கூச்சப்படும். அதனால என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்லிடுறேனே. அதான் அவளே சொல்றேன்னு சொல்றாள். அப்புறம் உனக்கு என்ன? அதானப்பா பொம்பளை பிள்ளை அதுவே சொல்றேன்னு சொல்லுது. அப்புறம் உனக்கு என்ன? இல்லைங்கய்யா, என்னதான் இருந்தாலும் அவைய ஐத்த மக, அதனால கூச்சப்படுவா பாத்தீங்களா. அதனால என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்லிடுறேன். விடக்கூடாது, உன்னை சொல்ல விட்டா தானடா. சரிப்பா, நீ ஏன் சொல்லி என்ன நடந்துச்சு? ஏண்டி பிரியா, அப்படி என்னதான் நடந்துச்சு? எதுக்காக நீ நேத்துல இருந்து சரியில்லாத மாதிரியே இருக்க? என்னதான் பிரச்சனை? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்ன பிரச்சனைதான் இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுன்னு. இருமா, அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்டுக்கிறேன். என்னப்பா சொல்லு, சொல்லாம நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்க. பாருங்கயா, நான் சொல்றத கேட்டு யாரும் என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. தப்பாலாம் யாரும் நினைக்க மாட்டான். நீ சொல்லு, என்னதான் நடந்துச்சு? என்ன பிரதர் சொல்லிடலாமா? அந்த பிள்ளை எதுக்கு கிணத்துல குதிச்சுச்சுன்னா, இதோ இங்க நிக்கிறானே என் தம்பி சக்தி, அவனும் அந்த பிள்ளை பிரியாவும் தென்னந்தோப்புக்குள்ள ஏன் நான் சொன்னா என்ன பண்ணுவேன் பாருங்கயா. நீங்க எத்தனை பேர் இருக்கும்போது அந்த பிள்ளை எப்படி திமிரா பேசுதுன்னு பாருங்க. தென்னந்தோப்புக்குள்ள நீ என்ன பார்த்த? என்ன பார்த்தேன்னு எல்லாரும் முன்னாடியே சொல்றேன், சரியா? உன் வாயில இருந்து ஏதாவது தப்பா வந்துச்சு மவனே, நீ உயிரோட இருக்க மாட்ட. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உண்மையை சொல்ல வந்தா உனக்கும் அவளுக்கும் கோபம் வருதா என்ன? ஓ அப்படியா? என்ன உண்மைன்னு நீ சொல்லு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். பொறுமையா இருமா. என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்கா? நீ என்னடா பொறுமையா இருன்னு சொல்லிட்டு இருக்க? என்னடி நடக்குதுங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்ப தமிழ் நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இங்க பாருங்கயா, திறந்தப்புக்குள்ள இருந்து இந்த பிரியா அழுதுகிட்டே வந்தா. இவ பின்னாடியே என் தம்பியும் சக்தியும் வந்தா. டேய் ராஸ்கல், பிரியா என்னடி இதெல்லாம்? இவன் சொல்றது உண்மையா? யாரு வேணா அவன் சொல்றத நம்பலாம், ஆனா நீ நம்பலாமா? நிறுத்துங்கப்பா நிறுத்துங்க. நீங்க இப்படி அடிச்சுக்கிட்டீங்கன்னா எதுக்குப்பா பஞ்சாயத்து தலைவர் எதுக்கு அடிக்காம நிறுத்துங்க. இங்க பாருங்கய்யா, இவன் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. என்னையும் இந்த பிள்ளையையும் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கயா, என்ன நடந்துச்சோ அதைத்தான் நான் சொல்றேன். யாரையும் அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என் கண்ணால எதை பார்த்தனோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னம்மா பிரியா, இவன் சொல்றதுலாம் உண்மையா என்ன? இவன் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. அதனாலதான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன்னு சொன்னேன். பிரியா என்னடி நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. என்ன பொம்பளை பிள்ளையா பெத்து வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப என்னடா இப்படி ஒரு இடிய என் தலையில இறக்கி வச்சுட்டியடி. நான் ஓன் பண்ணுமா? அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாம என்ன எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது உனக்கு நான் அசிங்கத்தை தேடி தருவேனாமா? நீ ஏமா இதை யோசிக்கவே இல்ல? நீ ஏன் இப்படி பஞ்சாயத்து முன்னாடி நிக்க வச்சு ஒரு பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம உன்னை இப்படி பேசுற? நீ ஏன் இப்படி? நான் சொல்றேம்மா. நீ என்ன சொல்ல போற? நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியுமே. பிரியா, தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலை. இவன் பாரு, உன்னையும் என்னையும் வச்சு எப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் பாரு. என்ன நடந்துச்சுன்னு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா இப்படி எல்லாம் நான் நடக்க விட்டுருப்பேனா என்ன? சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்ல போற? நீ என்ன சொல்ல போறன்னு நான் சொல்றேன். அது எப்படிப்பா உனக்கு தெரியும்? எனக்கு தெரியுங்க ஐயா. இவளை நான் மாட்டி விட்டேன்றதுக்காக இவ திரும்ப என் மேல பழிய தூக்கி போடுவா. அது எனக்கு நல்லா தெரியும்.
நீங்க வேணா கேட்டு பாருங்க, அவ என்ன பத்தி தான் ஏதாவது தப்பா சொல்லுவா. என்ன சொல்ல போற என்ன சொல்ல போறேன்னு எனக்கு முன்னாடி நீயே சொல்றியே, இதுல இருந்து தெரிய வேண்டாம் நீ தான் தப்பு பண்ணிருக்கானே. ஆமாப்பா தமிழ், அந்த பிள்ளை சொல்றதும் சரிதான். அந்த பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு அந்த பிள்ளை சொல்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்கிட்டு வர்றியே. அப்ப நீ அந்த பிள்ளை பின்னாடிதான் சுத்திட்டு தெரிஞ்சிருக்க. அப்ப அந்த பிள்ளை சொன்ன மாதிரி ஒன்னாலதான் அந்த பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றான். இப்ப நான் சொன்னதை யாரும் நம்பலையா என்ன? சொல்லுப்பா, நீ ஏன் சொல்லு. அந்த பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு அந்த பிள்ளைக்கு தெரியறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கே எப்படி? அப்ப நீ அந்த பிள்ளை பின்னாடிதான் சுத்திட்டு தெரிஞ்சிருக்க, அப்படித்தானே? அதெல்லாம் இல்லைங்கய்யா, நான் அந்த பிள்ளை பின்னால சுத்தலையே. இன்னும் எப்படி அந்த பிள்ளைய பத்திய விஷயம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. பாருங்கய்யா, நீங்க என்ன சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை இவங்கிட்ட விசாரிச்சு பாருங்க. தென்னந்தப்புக்குள்ள இவங்க 2 பேரும் தனியா இருந்தாங்களா இல்லையான்னு கேட்டு பாருங்க. தென்னந்தப்புக்குள்ள நாங்க இருந்தது சரிதான், ஓவா எதுக்கு இப்படி வளருது? இவ்வளவு நேரம் எவ்வளவு வீராப்பா பேசிட்டு இருந்த. ஐயா நீங்க வேண்ட கேளுங்க. எப்ப சக்தி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஐயா நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்லிடுறேங்க. சரி சொல்லுப்பா. ஐயா என்னடி இதெல்லாம், எனக்கு அசிங்கமா இருக்குடி. கொஞ்சம் பொறுமையா இரு சரசு. எப்படி லட்சுமி, இங்க பாரு, என் பிள்ளைய பகட காயா வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படி இவங்கிட்ட இருந்து என் பிள்ளைய காப்பாத்த போறேன்? இதுக்குதான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டே எங்கேயும் போகாதடி வராதடி யாரு கூடயும் பேசாதடின்னு கேட்டாலும் இவ அங்க போறேன் இங்க போறேன்னு கடைசியில என்ன எப்படி நடு தெருவுல நிப்பாட்டி வச்சிருக்கா பாரு லட்சுமி. அப்ப இவ நான் திட்டுனதுக்காக கணத்துல குதிக்கல, அப்ப ஏதோ நடந்திருக்குல. சரசு, உனக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சரசு. எதுக்குத்தான் லட்சுமி பொம்பளை பிள்ளைங்கள குறிப்பிட்ட வயசுக்கு மேல வீட்டுல வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் மொத்த பொம்பளை பிள்ளை நல்லா இருக்கணும்னு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ என்னடா நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே. இதுக்கப்புறம் இவளுக்கு நல்ல பையனை நான் எங்க போய் தேடுவேன், நீயே சொல்லு லட்சுமி. பாருங்கய்யா, தென்னந்தப்புக்குள்ள நாங்க இருந்தது உண்மைதான். பாத்தீங்களா அவி வாயில இருந்தே உண்மை வந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? தென்னந்தப்புக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. நான் சொல்றது சரிதானே? பாருங்கய்யா, இவன் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. என்ன எதுக்காகப்பா தென்னந்தப்புக்குள்ள? பாருங்கய்யா, நானும் பிரியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறோம். என்னப்பா சொல்ற? ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்களா? ஆமாங்கய்யா, உண்மையா இல்லையான்னு அந்த பிள்ளைகிட்டயே நீங்க கேட்டுக்கோங்க. இப்ப நீ சொல்ல போறதுலதான் பிரியா உன் மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற போறேன். நீ ஆமான்னு சொன்னா உன் மனசுல நான் இருக்கேன்னு அர்த்தம், இல்லைன்னு சொன்னா உன் மனசுல நான் இல்லைன்னு அர்த்தம். இதோட நான் உன்னை விட்டு வெளியே போயிருவேன் பிரியா. என்னம்மா பிரியா, சக்தி சொல்றது உண்மையா? பிரியா வேணாண்டி, இல்லைன்னு சொல்லிடுறேன், இல்லைன்னு சொல்லிடுறேன். உனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம் பிரியா. இப்படிப்பட்ட அசிங்கப்படுத்தின வாழ்க்கை உனக்கு வேணுமா? உனக்கு நான் நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பிரியா. அந்த குடும்பத்துக்கு மட்டும் போகணும்னு நினைச்சிடாத பிரியா. உன் காலில் கூட விழுகிறேன். அம்மா தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி, நல்ல முடிவா எடுடி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு என் அம்மாவும் வேணும், சக்தியும் வேணும். இப்ப நான் இந்த அசிங்கத்துல இருந்து மீண்டு வரணும்னா என்னையும் சக்தியும் பத்தி தப்பா பேசுனத நான் இல்லாமக்கணும். அதுக்கு ஒரே விஷயம், சக்தி சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் விரும்புறேன்னு சொல்றதுதான். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு சக்தி தான் வேணும். நீ என்ன சொன்னா? என் சக்திக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு நாள் புருஷனா இருக்கணும்னு கேட்டேல, இப்ப பாருடா நான் தாண்டா ஜெயிப்பேன். சொல்லுமா பிரியா, எதுவும் பேசாம அழுதுட்டே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பாத்தியாயா, இந்த சிறுக்கி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிடுதா நம்ம கிணத்துக்கு குதிக்க வந்திருக்காயா. ஆமா காவேரி, இந்த பிள்ளையா இப்படி எல்லாம் பண்ணுச்சு? இவளை பத்தி உனக்கு தெரியாதாக்கும். ஒரு சரியான ஆளு, எப்படிப்பட்டவ தெரியுமா? பெரிய வீட்டுக்கு மருமகளா போகணுன்றதுக்காக என்னென்ன பண்ணிருக்கான்னு பாத்தியா? சக்தி வசதியில என்ன குறைச்சாலு நீயே சொல்லு பாப்போம். அதனாலதான்யா இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கா. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். சக்திக்கு பொண்டாட்டியா போகணும்னு நடக்காதத கூட நடந்துச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவா. சொல்லுமா பிரியா, என்னதான் உன் முடிவு? சக்தி சொன்னது உண்மையா இல்லையா? அவன் சொன்ன மாதிரி எதுவுமே உண்மை கிடையாது.
உன்கிட்ட கேட்கலாமா? உன் பொண்ணுகிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நீ சொல்லுமா பிரியா, சக்தி சொன்னது உண்மையா இல்லையா? நீயும் சக்தியும் விரும்புறீங்களா இல்லையா? நீ மட்டும் என்ன விரும்புறேன்னு சொல்லு பிரியா. இப்பவே உன்னையும் என்னையும் அசிங்கப்படுத்தினவன் முன்னாடி உன் கழுத்துல தாலிய கட்டி என் பொண்டாட்டியா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என்னம்மா நீ இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? யோசிக்கிறத பார்த்தா சக்தி சொல்றதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு தோணுதே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன அசிங்கப்படுத்தினவனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு வாழணுமா, இல்ல சக்தி சொன்ன மாதிரி சக்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணுமா? பிரியா சொல்லு பிரியா, உன் மனசுல என்ன இருக்குன்னு போட்டு உடைச்சிரு. அதான் உன் சிநேகிதியே சொல்லிட்டேன்ல, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிரு. யாருக்கும் பயப்படாத, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஆமாமா பிரியா, எதுவா இருந்தாலும் பெரியவங்க நாங்க பாத்துக்கிறோம். என்ன இருந்தாலும் நீ சொல்லிரு. இவ்வளவு யோசிக்கிறத பார்த்தா இவளுக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையோ? நல்லா சொல்லுங்க. இப்படியே பேசாம நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவ மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, நான் சக்தியை விரும்புறேன். என்னடி சொன்ன நீ? இப்ப என்ன சொன்ன? என்ன மன்னிச்சிருமா, எனக்கு இதை விட்டு வேற வழி தெரியலம்மா. சொல்லிட்டல இப்ப என்ன பண்ணுவ? அப்பா தமிழ், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா. ஐயா நான் என்ன பண்ணேன்? அப்பா சக்தி, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோன்ற முடிவுல தான் பழகுனீங்களா? ஆமாங்க ஐயா. இப்பயே அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் கட்டுவியா என்ன? கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா இப்பயே கூட நான் தாலி கட்டுவேங்க ஐயா. எல்லாத்துக்கும் நான் ரெடி தான். ஐயோ, விட்டா கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்க போல. விடக்கூடாது ஐயா. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவை நீங்க எப்படி எடுக்கலாம்? பின்ன யாருப்பா எடுப்பா? நீயே சொல்லு. பொம்பளை பிள்ளைய எல்லாரும் முன்னாடி நின்று அசிங்கப்படுத்தி விட்டுட்டு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவை நீங்க எப்படி எடுக்கலாம்னு கேட்டுட்டு இருக்க. இதுக்கு என் சித்தியும் சித்தப்பாவும் ஒரு காலத்திலயும் சம்மதிக்க மாட்டாங்க. என்னப்பா சக்தி, நீ என்ன சொல்ற? ஐயா, என் அம்மா அப்பாவை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்ப இவன் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுலதான் இருக்கான் போல. இவன் கல்யாணம் பண்ணிட்டு போனா அப்ப ஏன் நிலைமை என்ன ஆகுறது? விட்டுருவனா என்ன? பாருங்கய்யா, என் குடும்பத்தோட சம்மதம் இல்லாம நீங்க இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அத சொல்றதுக்கு நீ யாரு? என்னையா பேசிட்டு இருக்கீங்க? நான் அவனோட அண்ணன். ஏண்டா அண்ணன்றது உனக்கு இப்பதான் ஞாபகம் வருதோ? இவ்வளவு நேரம் அந்த புள்ளையையும் உன் தம்பியையும் வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருந்தியே, அப்போ உனக்கு தெரியல நீ அவன் அண்ணன்னு? பாருங்கய்யா, 1000 தான் இருந்தாலும் என் சித்தியும் சித்தப்பாவும் ஊர்ல இல்லாத நேரத்துல என் தம்பிக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அத பத்தி நீ கவலைப்படாத சரியா? என் அம்மா அப்பாவை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். இவ்வளவு நேரம் என்னையும் அவனையும் வச்சு அசிங்கப்படுத்தினியே, அப்போ உனக்கு தெரியல சித்தியும் சித்தப்பாவும் அசிங்கப்படுவாங்கன்னு? பாரு சக்தி, நீ பண்றது பெரிய தப்பு. இதுல எனக்கு சம்மதமே கிடையாது. நீ எதுக்குப்பா இதுல சம்மதம் சொல்லணும்? கல்யாணம் பண்ணிக்க போற பையனும் பொண்ணும் சம்மதம் சொன்னா சரி. ஊருக்கு முன்னாடி இத்தனை பேருக்கு முன்னாடி அந்த பொண்ணையும் பையனையும் வச்சு நீ தப்பா பேசியிருக்க, அசிங்கப்படுத்திருக்க. இதுக்கு ஒரே முடிவு என்னன்னா சக்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எங்க முடிவு. பஞ்சாயத்து தலைவர் இந்த ஆளா இல்ல நானா? என்ன தலைவரே, நான் சொல்றது சரிதானே? சரிதான். நீ பண்றது சரியில்லை சக்தி. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரியா? நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ சக்தி. பரவாயில்லைன்னு சொல்லிட்டேனே, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத சரியா? என்னம்மா, கல்யாணம் பண்ணிக்க போறது நீதான். இதுல உனக்கு சம்மதம் தானே? பிரியா இங்க பாருடி. பிரியா தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்கிறாதடி. உன் வாழ்க்கை நல்லா இருக்காது பிரியா. நான் சொல்றத கேளுடி. இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு தான் உள்ளூருக்குள்ள உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னடனா இப்படி நடக்க போகுது. தயவு செஞ்சு வேணான்னு சொல்லுடி. உன் வாழ்க்கை நாசமா போறத என்னால பார்க்க முடியாது பிரியா. அம்மா என்ன மன்னிச்சிருமா. யார் கூட வச்சு என்ன அசிங்கப்படுத்தி பேசினாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணணும். அதுதாம்மா சரியான முடிவும் கூட. நீயே சொல்லு, ஊருக்கு முன்னாடி என்ன எப்படி அசிங்கப்படுத்திட்டு நாளைக்கு இன்னொருத்தன் கூட என்னால எப்படிமா வாழ முடியும்? அதுக்கு நான் சக்தி கூடயே வாழ்ந்துட்டு போயிடுறேம்மா. எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதங்கய்யா. சரிப்பா, பொண்ணுக்கும் சம்மதம், மாப்பிள்ளைக்கும் சம்மதம். இதுக்கு மேல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான் நம்ம வேலை. பிரியா, நான் சொன்னதை கேட்காம நீ கல்யாணம் பண்ணிக்க போறல? அம்மா, நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா நீ ஏமா என் மேல கோவப்படுற? பாருடி, அவனை கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்க, நீ நல்லா இருக்க மாட்டடி, நல்லாவே இருக்க மாட்ட.
அரசு ஏம்மா அப்படி பேசிட்டு இருக்க? அவ நீ பெத்த புள்ள, அவ விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. இதுல என்ன தப்பு இருக்கு? பிள்ளைங்க ஆசைதானம்மா நமக்கு முக்கியம். பாலட்சுமி, நீ வேணா அவன் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அவ விருப்பப்படுற மாதிரி மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா நான் அப்படி இருக்க விரும்பல. என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இவன் என்னடா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான். இதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. பாருடி, இந்த பஞ்சாயத்து முன்னாடி நான் சொல்றேன், நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க, என் வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க கூடாது. அம்மா அம்மா, அரசு நில்லு அரசு. அவ அம்மாக்கே விருப்பம் இல்ல, இப்ப எப்படி அவளை நீங்க இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? என்னம்மா பிரியா, உன் முடிவுல எதுவும் மாற்றம் இருக்கா? இல்லங்கய்யா, என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. பிரியா, என் அம்மாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியாத. சரிம்மா, இதுக்கு மேல உன்னோட விருப்பம். எனக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. நான் இந்த முடிவை எடுத்துதான் ஆகணும். நான் சக்தியை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஓ வாயா, நம்ம கிளம்பிடுவோம். சக்தியோட அம்மாவை பத்தி உனக்கு தெரியும்ல. இந்த விஷயத்துல நம்ம தலையிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், சாமி ஆடிடுவா. நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்றதா நமக்கு சரி. ஆமா காவேரி, நாம எதுக்கு பஞ்சாயத்து வச்சா? இங்கே ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்குது, என்னன்னே புரியல. சரி வா வா, ஓடிடுவா. உனக்கு சம்மதம் தானே? சரிப்பா சக்தி, தாலிய கட்டுப்பா. சரிங்கய்யா. எப்படியோ பிரியாக்கு ஆசைப்பட்ட மாதிரி அவ விருப்பப்பட்டவங்க கூட கல்யாணம் நடந்துருச்சு. நீ எந்தன் பாதி, இதுதானே நீதி, உன்னை விட்டு போக முடியாதம்மா. மறைந்தாலும் நான் மறு ஜென்மமே என்றும் தேடி வரும் சொந்தம் இது கண்மணி. என்ன மன்னிச்சிருமா, உன் சம்மதம் இல்லாம தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனா உன் முன்னாடி நான் சந்தோஷமா வாழ்வேம்மா. அதை நீ பார்க்கதாமா போற. இந்த பொறுக்கி நாயி என்ன தப்பா அடையணும்னு நினைச்சது, அது மட்டும் உனக்கு தெரிஞ்சா நீயே உனக்கு ஒன்று போட்டுருவாம்மா. இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் இதை பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா இவன் நிலைமை என்ன ஆகும்? இவன் நிலைமையை விட உங்களுக்கு தான் என்னால கஷ்டம். அதனாலதான் பஞ்சாயத்துல கூட நான் அந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லல. சக்தியையும் என்னையும் தப்பா பேசுனதுக்கு கூட நான் கவலைப்படல. ஆனா நான் வேற ஒருத்தனை விரும்புறேன்னு தெரிஞ்சிருந்தும், அதுவும் அவனோட தம்பி அப்படின்னு தெரிஞ்சும் அவனை தோக்கடிக்கணுன்றதுக்காக என்ன அசிங்கமா அடையணும்னு நினைச்சான் பாத்தியா? அவனுக்கு நான் சரியான பதிலடிதாமா கொடுத்துருக்கேன். இதை விட்டா எனக்கு வேற வழியும் தெரியலாமா. உனக்கு கல்யாணம் பண்ணதுனால என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத. பாக்குறேன்டி, பாக்குறேன். இந்த கல்யாண வாழ்க்கை எத்தனை நாளுன்னு நானும் பாக்குறேன். விட மாட்டேன்டி, விட மாட்டேன். உன்னையும் இவனையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். இதுக்கு சரியான ஆளு என் சித்தி தான். மவளை, உனக்கு இருக்குடி. நான் ஆசைப்பட்டதை நீ நிறைவேற்றிருந்தா கூட நிரந்தரமா என் கூட என்னோட பொண்டாட்டியா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் அம்மாவோ இல்லாம, கல்யாணம் பண்ண புருஷனும் இல்லாம நீ அல்லோல பட போறடி, அல்லோல பட போற. அத நான் பார்க்க தாண்டி போறேன். உன் கஷ்டம் இனிமே என்னாலதான். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.